ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அழிஞ்சி பழத்தை தாங்க தேடி வந்திருக்கோம். அழிஞ்சி பழங்கிறது வார்த்தையே உங்களுக்கு புதுசா இருக்கும். வாங்க அது என்ன பழம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நிறைய முள்செடிலாம் அதிகமா இருக்கு. இங்க பார்த்து தான் போகணும். ஒரு வழியா நம்ம அழிஞ்சி மரத்தை பார்த்துட்டோம். ஆனா நம்ம வர நேரத்துல இந்த அழிஞ்சி மரத்துல பழமே இல்லை. ஏன்னா இது சின்ன மரம் போல இருக்கு. இன்னும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு இந்த அழிஞ்சி பழம் கிடைக்கும். அங்க போகலாம். இங்க ஒரு மரம் இருக்கு. ஆனா இதுல காய்கள் தான் இருக்கு. அது சின்ன சின்னதா 2, 3 காய்கள் தான் இருக்கு. அடுத்து இன்னும் போகலாம் வாங்க. அழிஞ்சி பழத்தை பார்த்துட்டோம். ஆனா அந்த மரத்தை யாரோ வெட்டியிருக்காங்க. ஆனா அதுலயும் 2 பழம் இருக்கு. இங்க பாருங்க. இப்போதைக்கு நமக்கு 2 பழம் கிடைச்சிருக்கு. இன்னும் காட்டுக்குள்ள நிறைய பழம் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லா அலைஞ்சிட்டோம். கடைசியா ஒரு வழியா அந்த அழிஞ்சி மரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நிறைய பழங்கள் அழிஞ்ச மரத்தை. அது வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கு. பாத்துங்க. மரம் கொஞ்சம் உறுதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உறுதியா இருக்குன்னு சின்ன கிளை நம்படா நம்ம சொல்லியை முடிச்சு விட்டுரும். இதுல பாருங்க, இந்த கிளையில எவ்வளவு பழம் இருக்கு. இந்த பழம் பாக்குறதுக்கு அப்படியே லிச்சி பழம் மாதிரி இருக்கு. அதாவது அந்த ரம்பூட்டான்லாம் இருக்குல்ல, அந்த பழம் மாதிரி இருக்கு. கை நிறைய பறிச்சாச்சு. அந்த இடத்துல ஒரு பழம் இருக்கு. ஆனா கொஞ்சம் எட்டி தான் பறிக்கணும் போல. கொஞ்சம் ரிஸ்க் தான். பறிச்சிட்டோம். அதுக்கு இதுல 2 பழம். ஒரு கொலையா இருக்கு. அப்படியே பறிச்சுக்கலாம். பறிச்சாச்சு. பறிச்சிட்டோம். அதுவும் பறிச்சாச்சு. இந்த கிளையிலையும் பழம் இருக்குது. ஆனா அது கொஞ்சம் சேஃப்டி இல்லை. கொஞ்சம் பார்த்து கிளை தாங்காது. இதுக்கு மேலே போனால் நம்ம கீழே விட்டுருவோம். அதனால நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். நல்லா கொஞ்சம் கீழே இறங்கி கீழே இருக்க பழத்தை பறிச்சுக்கலாம். ஒரு கை நிறைய அழிஞ்சி பழத்தை பறிச்சிருக்கோம். இந்த அழிஞ்சி பழத்தை இப்போ ஆற்றுல கழுவிட்டு நம்ம சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பழத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். பழத்தை நல்லா கழுவிக்கலாம். இந்த அழிஞ்சில் மரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஏறு அழிஞ்சல், இறங்கு அழிஞ்சல்னு 2 வகையான மரம் இருக்கான். அதாவது இந்த அழிஞ்சில் பழத்தை பார்த்தா நிறைய பேர் இது மூக்குசெல்லி பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மூக்குசெல்லி பழம் இல்லை. இது அழிஞ்சில் பழம். சில பேர் இது வெங்காய பழம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்க்கறதுக்கு அச்சு அசல் அப்படியே வெங்காயம் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இதை பொறுத்தவரைக்கும் இது லிச்சி பழம் மாதிரி இருக்குங்க. இது லிச்சி பழம், ரம்பூட்டான் பழம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. அதாவது மேல் தோல் நிற்கினா உள்ள இருக்க சதையை பார்த்தா ரம்பூட்டான் பழம் மாதிரியே இருக்கு. இப்போ இந்த பழத்தை சாப்பிடலாம். இதோட மேல் தோல் கொஞ்சம் கடினமா இருக்கு. சொன்ன மாதிரி தாங்க, லைட்டா புளிப்பு சுவையா இருக்கு இந்த பழம். அதாவது லிச்சி பழம் மாதிரி தான் இருக்கு. ஆனா மூக்குசெல்லி பழம் வேற அந்த அளவுக்கு இனிப்பு இல்லை. ஆனா பழம் நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்க இந்த பழம் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இல்லை உங்க ஊர்ல இந்த பழத்தை எப்படி சொல்லுவீங்க? நீங்களும் வெங்காய பழம் தான் சொல்லுவீங்களா, இல்லை அழிஞ்சில் பழம் சொல்லுவீங்களான்னு சொல்லிடுங்க. அருமையான சுவை, சூப்பரா இருக்கு.